பார்த்தீங்களா, அப்படி இங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. ஷூ எப்படியா இப்படிலாம் வேற லெவலியா? அவ்வளோ க்ரூஸ் பண்ணி வந்து தலைவர் ரைட்டில் வந்துட்டார் பார்த்தீங்களா? இந்த கார் ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றாப்புல. நானே 120 110 இருக்கிறேன். அவரு அப்போ எம்மோட ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு போல. போங்க போங்க, முன்னாடி போங்க தலைவரை. எவ்வளோ நேரம் இழுத்துருவார் பார்ப்போம். ஆக்சுவலி 110 க்ரூஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, 120 கரெக்டாக அந்த வண்டி 120 க்ரூஸ் பண்ணுறான். இதே சிவகங்கை ரோட்டில் எடுத்துருப்பேன் நான். ஒரு vlog நான் போடுறேன். வண்டி லைட்டாக லெஃப்ட் சைடில் பிளாஸ்ட் ஆகிட்டு லாரியில் போய் விழுந்துருச்சுங்க. அப்படியே அது ஏர் பேக் இருந்துச்சு, அதனால ஆள் மிஸ் ஆகிட்டாப்புல. கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டான அடி தான். ஆனால் நான் எடுக்கும்போது வந்துட்டு ஜஸ்ட் அப்போ தான் நடந்திருக்கு. அப்போ தான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க நாங்கள். அப்பா 116 100ல் க்ரூஸ் பண்ணாலே போதுங்க, நார்மலாக இருக்கும். எனக்கே கால் சவு கிளியுது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன். என்ன அடி வருது. இந்த கார் 120ல் தலைவர் பார்த்தீங்களா, 120ல் க்ரூஸ் பண்ணுறாப்புல. அவர் கை காமிச்சிட்டு போகிறாப்புல. ஆக்சுவலி ரைடிங் கியர்ஸ் எல்லாமே போடணுங்க. சில பேர் பார்க்க சேஃபாக தெரியும். இருக்க சூப்பர் பைக்கிலேயே அதிகமான வெயிட் தான். ஹயபுசாவோட 230 கிலோங்க இந்த வண்டி. அதுவே இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்லாடுது. ஆனால் நார்மலான வண்டியெலாம் எப்படி இருக்கும் அப்போ? வண்டி வெயிட்டுக்கு 230 கிலோவுக்கு காற்றுக்கு இந்த வாங்குது. ஆனால் வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸெல்லாம் சைடில் 100க்கு மேலே க்ரூஸ் பண்ண நான் இதே அனுபவப்பட்டிருக்கேங்க. பல்சர்லேயே ஒரு 100ல் ஒரு பஸ்ஸோ ஏதோ கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. பஸ்ஸெல்லாம் சைடில் லைட்டாக கிராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அப்படியே உள்ளே இழுக்கும் வண்டியை. ஆனால் வண்டி வெயிட் இருக்கணுங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க வண்டி வெயிட் இருந்தாச்சா மைலேஜ் ட்ராப் ஆகுதுன்றாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போயிடுச்சுன்னா வண்டி எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வண்டி ஸ்டேபிளாக போகும். பிரேக்கிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் காற்றுக்கு வந்துட்டு வாபிள் ஆகாமல் வண்டி நல்லா போகுங்க.